வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, தேவனுடைய மனுஷன் தேர்வு சக்சஸ்ஃபுல்லாக முடியாமல், தேர்ச்சி பெற்றவனாக, வெற்றி பெற்றவனாக, ஜெயம் கொண்டவனாக மாறுபடியாகவும், என்ன அறிக்கை செய்ய தகுதியுடன் இருக்கும்படியாக வேத வாக்கியங்கள் அருளப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பிரசன்னம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இது உங்களுக்கு பிரயோஜனமாக சொல்லி கடைசி வசனத்திலே இறுதியில பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரசன்னம் ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இங்கே எந்த தேவ மனுஷனும் தேர்வனா இருக்கும்படியாக வேத வாக்கியங்களை பயன்படுத்தணும்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மனுஷன் சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா நீங்க வேத வாக்கியங்களை என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்த்து, வாசித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு மனுஷன் எந்த காரியத்தெல்லாம் சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறானோ அவன் வேத வாக்கியத்தை என்ன செய்யணும்? உங்களுக்கு அதை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னும் குறிப்பா சொல்ல போனா உங்க சக்சஸ் அடையினா இந்த பைபிளை நீங்க வாசிக்க வேண்டும். ஹalleluya. நீங்க சக்சஸ் ஆகணும், தேர்வன் ஆகணும், தேர்ச்சி பெற்றவனும், வெற்றி பெற்றவனும் ஆகணும், ஜெயம் பெற்றவனா மாறணும் அப்படின்னா இந்த வேதாந்தத்தை நீங்க என்ன செய்யணும்? இந்த வேத எழுத்துக்களை நீங்க என்ன செய்யணும்? வாசித்து கற்று அறிந்து கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இப்ப பாருங்க, மனுஷன் தேர்வனா என்று சொல்லி போடப்பட்டிருக்கு.